அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவில் அதாவது குரு பகவான் கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் மாதத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். எப்படி என்றால் மிதுன ராசியிலிருந்து அதிசாரமாக சென்று பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் குரு பகவான் வக்ரமடைந்துள்ளார். இந்த அதிசார நட்சத்திர வக்ர பலன் பார்வையாக வரப்போகிறது. அதாவது ஒவ்வொரு ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரமாக தாரா பலனில் எப்படி இந்த அதிசார பலன்களை பார்க்கறது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரே வீட்டுக்குள்ளே இப்போது தாரா பலனில் எப்படி பார்க்குறோம், அதாவது அடுத்தபடியே தனியாக வருது, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக வரப்போகிறது. தாரா பலன் மூலமாக இந்த அதிசார குரு வக்ர பலன்களை எப்படி பார்ப்பது. ஒரு உதாரணத்துக்கு அசுவினி நட்சத்திரத்துக்கு ஒரு மாதிரி வரும், பரணி நட்சத்திரத்துக்கு ஒரு மாதிரி வரும், கிருத்திகை முதல் பாதத்துக்கு ஒரு மாதிரி வரும். இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு விளக்கமான பார்வையாக விளக்கமான பலன்களாக அடுத்தடுத்த வீடியோக்களில், அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வீடியோ, அதாவது ஒவ்வொரு பதிவு 12 ராசிகளுக்கும் 12 பதிவுகள் வர இருக்கிறது. இதை எப்படி நம்ம பார்க்கணும், தாரா பலன் மூலமாக எதிரடி நட்சத்திரங்கள் அதில் இருக்கிறதா, அதாவது தாரா பலன்களே சிறப்பாக இருந்தால் கூட அது எதிரடி நட்சத்திரங்களில் நின்றுவிட்டால் இந்த பலன்கள் எந்த ஒரு பலன்களாக இருந்தாலும் நாம் சரியாக பார்க்க முடியாது. அப்படி பார்த்தாலும் அது சரியாக நடக்காது. இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் வர இருக்கிறது. மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.